பெரிய கட்டடம், இதுல எப்படியாச்சும் என் விஜய்க்கு வேலை கிடைக்கும். விஜய், முயற்சி பண்றேன். அமீர், நான் ஒரு 10 நாளைக்கு ஊர்ல இருக்க மாட்டேன். சரி, எங்க ஊர்ல தனியா இருக்கிற தங்கச்சிய இங்க கூட்டிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இந்த வயசு தங்கச்சி மேல அப்படி என்ன பாசம்? நான் அனுபவிக்க போற எல்லா சொத்து அவ்வளவுதான். ஐயோ, அப்ப பாசத்தை விட்டுறத கெட்டியா பிடிச்சுக்க மாத்தானே. நீயும் நான் வர வரைக்கும் நம்ம வியாபாரத்தை கட்டியா பிடிச்சுக்கோ. சரி சரி, ஓகே சரி ஓகே. சந்திரா, வேலையை பாரு, இருக்கும்போதே வேலையை பார்க்க மாட்டீங்க சார். சார், இந்த கட்டடத்துக்கு நீங்க தானே முதலாளி? ஆமா, என்ன விஷயம்? இங்க ஒரு பெரிய கம்பெனி வரப்போறதா கேள்விப்பட்டேன். அந்த கம்பெனில என் நண்பனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். என்னையா அது? இன்னும் கட்டிடமே கட்டி முடிக்கல, அதுக்குள்ள அவனுக்கு எப்படியா வேலை போட்டு கொடுக்குறது? சார், வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு அதை பள்ளிக்கூடத்துல சேர்க்கறக்கா கியூல நிக்கிற காலம் சார் இது. அப்படி இருக்கும்போது கட்டி முடிக்காத கட்டடத்துல வேலை கேட்கறது தப்பு இல்லையே சார்? ஆனா உன் அப்ரோச் டிஃபரெண்டா இருக்க. சரி, உன் ஃப்ரெண்ட் என்ன படிச்சிருக்கான்? நிறைய படிச்சிருக்கான் சார், எக்கச்சக்கமா படிச்சிருக்கான் சார். இந்த கம்பெனில மட்டும் என் ஃப்ரெண்டுக்கு மேனேஜரா வேலை போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்பெனி பெரிய கம்பெனி ஆக்கிடுவான் சார். அவன் பேர் என்னையா? விஜய். அப்பா பேரு? மதுரை. அம்மா பேரு? மெட்ராஸ். தாய்மொழி? இந்தியா. என்னையா இதெல்லாம்? நாங்க 2 பேரும் சந்திச்ச இடம், வளர்ந்த இடம், வாழ்ந்த இடம், இந்த 3 தான் சார் இந்த அனாதைகளுக்கு அப்பா அம்மா தாய்மொழி எல்லாமே. ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கே நீ. சரி, உனக்காக உன் ஃப்ரெண்டுக்கு வேலை போட்டு தரேன். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல பரவாயில்ல. சரி, உன் ஃப்ரெண்டுக்காக வேலை கேட்டேன், உனக்கு? சார், நமக்கு படிப்பு கிடையாது, ஒரு அளவும் கிடையாது. இவ்வளவு பெரிய கம்பெனில எனக்கு எப்படி சார் வேலை கிடைக்கும்? அது அப்படி எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னா இந்த கீழே இருந்து லிப்ட், அதுல பாய் வேலை போட்டு கொடுத்துருங்க. கீழே இருக்கவங்க எல்லாம் கொண்டு வந்து வேலை விட்டுறேன். எவ்வளவு பெரிய தத்துவத்தை சாதாரணமா சொல்லிட்ட. பெரிய ஆளியா நீ? நீ ஒண்ணு பண்ணு, 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன வந்து பாரு. விஜய், விஜய், என்ன இனிமே இந்த கார் ஓட்ட கத்து கொடுக்கறது, கார் ஓட்டுற வேலை இதெல்லாம் வேண்டாம். உனக்கு ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? எந்த கம்பெனில? இந்த கம்பெனிக்கு பேரே வைக்கலையே. என்னது, கம்பெனிக்கு பேரே வைக்கலையா? கட்டடமே கட்டி முடிக்கல. டேய், என்னடா சொல்ற? அதே, ஆனா கட்டடம் கட்டி முடிச்சோட முதல் வேலையை உனக்கு வேலை கொடுக்கறதா முதலாளி சொல்லிருக்காரு. நாளைக்கு கிடைக்க போற வேலையை நம்பி இன்னைக்கு இருக்கிற வேலையை நான் விட மாட்டேன்ப்பா. விஜய், நீ எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. எனக்கு வேலை தேடுற வேலை உனக்கு இருக்கு, அதையாவது என்கிட்ட விட்டு கூட. நானே தேடிக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய கம்பெனில ஆபீசராய் காட்டுறேன். ஓகே? விஜய், இன்னைக்கு அந்த கட்டடக்காரன் கிட்ட ஒரு கேள்வி காட்டா பாரு. என்ன கேட்டா? இது நண்பன் பேரு என்ன, அவன் அப்பா பேரு என்ன, அம்மா பேரு என்ன, தாய்மொழி என்ன, எல்லாம் காட்டாப்பா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நண்பன் பேரு விஜய் சொல்லிட்டேன். அம்மா பேரு என்னன்னு கேட்டா மதுரை, நான் அங்கதானே சந்திச்சோம், அதை சொல்லிட்டேன். அப்பா பேரு என்னன்னு கேட்டா மெட்ராஸ், நான் வளர்ந்த தானே, அதை சொல்லிட்டேன். தாய்மொழி என்னன்னு கேட்டா, நாம இந்த காலையில எவ்வளவு மொழி பேசுறோம், அதுல எந்த மொழி ஓ மொழின்னு எனக்கு தெரியுது, அதனால இந்தியான்னு சொல்லிட்டேன். எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லிட்டீங்க. அப்போ உனக்கு அப்பா பேரு அம்மா பேரெல்லாம் தெரியுமா? தெரியும். இதுவரைக்கும் ஏன் சொல்ல? நீ கேட்கல, நான் சொல்லல. உன் அப்பா பேரு? சத்யா. உன் அம்மா பேரு? சத்யா. உன் தாய்மொழி? சத்யா. அது மட்டும் இல்ல, என் உடம்புல ஓடுற ரத்தம், நாடி, நரம்பு, இதய துடிப்பு, படிப்பு, அறிவு, வளர்ச்சி, உடுப்பு எல்லாமே என் சத்யாதான். நீ இல்லன்னா நானே இல்ல. உன்னை நினைச்சு உன்னை பெத்தவங்க பெருமைப்படுறாங்களோ இல்லையோ, நான் பெருமைப்படுறேன். இவர் பேரு வடிவேலு, சொந்த ஊரு வேதாரண்யம். 15 வருஷத்துக்கு முன்னாடியே பாம்பேல போய் செட்டில் ஆயிட்டார். மெட்ராஸ் சிட்டில லேண்ட் ப்ராப்ளம்னா அதை சுலபமா தீர்த்து வைக்கிறது நீங்க தான். ப்ராப்பர்ட்டியை விட்டு வெளியில போக மாட்டேன்னு தகராறு பண்றவங்கள காலி பண்ண வச்சு வெளியில அனுப்புறது நீங்க தான். பிரச்சனையான இடத்த கூட ரொம்ப சுலபமா வாங்கி கொடுப்பீங்கன்னு உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். சரி, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? மட்ராஸ் சிட்டில 50 ஏக்கர்ல ஒரு இடம் எங்களுக்கு வேணும். சிட்டில 50 ஏக்கர் நிலமா? மார்த்தாண்ட வேற ஊர்ல இல்லையே. மிஸ்டர் அமீர், வழக்கமா எந்த வியாபாரத்தை நீங்க முடிச்சாலும் 5% 6% தான் கிடைக்கும். நாங்க உங்களுக்கு 20% தரோம். 20%? 75 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கி கொடுத்தா 15 கோடி ரூபாய் உங்களுக்கு தரோம். 15 கோடியா? ஆனா நீங்க வாங்கி கொடுக்கிற இடம் ஏர்போர்ட்டுக்கும் பக்கமா இருக்கணும், பீச்சுக்கும் பக்கமா இருக்கணும். கொண்டல் ராவ்,
அந்த போட்டோஸ் எடு. இந்த இடத்த பாருங்க. இந்த இடம் மெட்ராசிட்டி நடுவுல இருக்கு. பேரு கணபதி காலனி. இங்கிருந்து 3 கிலோமீட்டர் இப்படி போனா ஏர்போர்ட் இருக்கு. 3 கிலோமீட்டர் இப்படி போனா பீச் இருக்கு. 3 கிலோமீட்டர் அப்படி போத்தா சுடுகாடு இருக்குது. கொண்டல் ராவ், இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கணபதி காலனி 10 ஏக்கர்ல இருக்கு. அதை சுத்தி 40 ஏக்கர் வெறும் காடா இருக்கு. இந்த 10 ஏக்கர்ல இருக்க ஜனங்களை நான் காலி பண்ணிட்டா 50 ஏக்கரை உங்களுக்கு வித்துருவேன். அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். வெறுங்கை வியாபாரம் எனக்கு பிடிக்காது. 30 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தரேன். 1 வருஷம் டைமும் தரேன். அடுத்த வருஷம் இதே நாள்ல கணபதி காலனிக்கு சொந்தக்காரன் நானா இருக்கணும். கொண்டல் ராவ், இதுதான் என் கனவு. முதல்ல அந்த கோயில் தர்மகர்த்தாவை பார்த்து வீட்டுக்கு 25,000 கொடுத்து எல்லாரையும் காலி பண்ண சொல்லு.